ஏன் நடத்துனர் ஐயா, இது சைடுல விழுந்துடாத. நீங்க இது ஓட்ட முடியாது, நடத்த முடியாது, என்ன ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? மதுரை மாட்டுத்தாவணை பேருந்து நிலையத்தில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் வழியாக விராட்டிப்பத்து செல்லும் அரசு பேருந்தில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி திருப்பதி என்பவர் பயணம் செய்தார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்பதற்காக அவர் பேருந்தில் சென்றார். அந்த பேருந்தின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடி மற்றும் இரும்பு இணைப்புகள் ஓட்டை உடைசலாகி தனியாக பிரிந்து ஆபத்தான முறையில் ஆடிக்கொண்டிருந்தது. இதனை பார்த்த விவசாயி திருப்பதி, இப்படி இருக்கக்கூடிய பேருந்தை ஏன் இயக்குகிறீர்கள்? பணிமனையில் இருந்து எடுத்து வரும்போது இவற்றை இயக்க முடியாது என்று சொல்ல வேண்டியதுதானே என்று கூறியதால் நடத்துனருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏன் நடத்துனர் ஐயா, இது சைடுல விழுந்துடாத. இப்படிதான் எடுத்துட்டு வருவீங்களா? நீங்க பார்த்து வண்டியை பார்த்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க இது ஓட்ட முடியாது, நடத்த முடியாது, என்ன ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போது விவசாயி கழுத்தை பிடித்து நடத்துனர் தாக்கியதால் மண்வெட்டி பிடித்த கையில் பதில் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் நடத்துனர் கீழே விழுந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் சம்பவம் குறித்து புறக்காவல் நிலைய காவலர்களிடம் விவசாயி திருப்பதி புகார் அளித்தார். பேருந்துக்குள் சென்று முதல் கட்டமாக ஆய்வு செய்த காவலர்கள், இந்த நிலையில் இருக்கக்கூடிய பேருந்தை ஏன் இயக்குகிறீர்கள்? பணிமனை கொண்டு சென்று சரி செய்துவிட்டு இயக்குங்கள் என்று கூறியதோடு தாக்குதல் புகார் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் பேஜ் என்னன்னு பேரை கேட்க ஐயா, டெப்போல ஒன்று சொல்லிடுறேன். இவர் பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா? மதுரையில் டிப்போல கொடுத்து இல்லையா? கேட்குறேன், சரிங்க. இவர் பேர் டிப்போ என்னன்னு தெரியாம நான் உங்கள்ட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டியா இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பேசு பொருளாகி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.